வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலுக்கு யாரும் வந்திருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட முன்னாள் பேச்சாளர், தற்போது மதுரை மாவட்டத்தோட முக்கிய புள்ளினே சொல்லலாம், அக்கா திரு செந்தமிழ் செல்விய. அனைவருக்கும் வணக்கம். அக்கா வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நேற்று உங்களை நீங்க என்னதான் எடப்பாடியோட எதிர்பார்த்தாலும், நேற்று உங்க ஏரியா பக்கத்து பார்த்த மாதிரி சில தகவல் வந்துச்சு. ஏன் அப்படி செஞ்சீங்க? ஏன் அந்த கூட்டத்துக்கு நீங்க ஏன் செஞ்சீங்க? எடப்பாடியோட எதிர்ப்புன்னு நீங்க சொல்றீங்க, எதனால அந்த கூட்டத்துக்கு செஞ்சீங்க? ஏன் செய்யணும்? எடப்பாடியோட எதிர்ப்பா இருக்கும்போது நாங்க எப்படி தம்பி கூட்டத்துக்கு போவோம்? உங்க போட்டோக்கள் எல்லாம் காணொலி வைரல் ஆச்சு, உங்களை பத்தின விவாதம் நடந்துச்சு பொதுத்தளங்கள்ல. நீங்க ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், நீங்க ஆட்களை கூட்டி, நாங்களே எடப்பாடியை என்னைக்கு ஓச்சி கட்டலாம்னு இருக்கோம், அவரை ஓட ஓட விரட்ட வைக்கணும்னு இருக்கோம். அப்புறம் நாங்க எப்படி எடப்பாடியோட இது? ஒருவேளை நீங்க வேவு பார்க்க போயிருக்கதா அவங்க தப்பா சொல்லிருப்பாங்க. அதை வேணா சொல்லுங்க, நாங்க வேகு பார்க்கவும் அவங்க இடத்துக்கு போக மாட்டோம். சரி சரி, எங்களுக்கு நியூஸ் வந்துரும், அங்க என்ன நடக்க போகுது, என்ன எங்களுக்கு நியூஸ். நாங்க ஆக்சுவலா அம்மா இருக்கிற காலத்துல இருந்து மாவட்ட பிரதிநிதியா பதவி வகிச்சிருக்கேன். மாவட்ட மகளிர் அணி கெப்பாசிட்டி ஜெயலலிதா அம்மா இருக்க. அம்மானாலே எல்லாரும் கூப்பிடுற ஒரே ஜீவன் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான். அதே மாதிரிதான் நாங்க அம்மா கூட இருந்திருக்கோம். இது இல்லாம கவுன்சிலர் தேர்ந்தெடுத்தாங்க லேடிஸ்ல இத்தனை பேரு. அதுல 12 நிர்வாகிகள் லேடிஸ், நானும் ஒரு நிர்வாகி. அதனால எங்களுக்கு எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் டைரக்டா எங்க காதுக்கு வந்துரும். நாங்க தேடி போய் உழவு எடுக்கணும், உழவு பார்க்கணும் தேவையே கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் படை மாதிரி ஒரு நம்பர் பட்டெல்லாம் வச்சிருப்பாங்க போல. அவங்களோட கை அசைவு காட்டினாவே அவங்க தகவல் சொல்லிடுவாங்க. அப்படிதானே சொல்றீங்க? படை பட்டாளம் எதுவுமே தேவையில்லை பிரதர். அங்க உள்ள எல்லாருமே நம்மளோட சகோதரர்கள் சகோதரிகள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குடும்பமா அங்க நாங்க வாழ்ந்திருக்கோம். இப்ப இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கும். கடந்த காலகட்டங்களை விட இந்த காலகட்டத்துல இங்க குடும்பமா இருக்கும், அங்க குடும்பமா இருந்தோம். ஏன்னா அங்க தலைமை சரியில்லாதனால செதறி சின்ன பண்ணமா போயிருக்கு. அங்க உள்ள சகோதரர்கள் பூரா என்னைய சகோதரியா தான் பார்ப்பாங்க. அது நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம எல்லாம் வாங்க மாட்டோம். நம்ம காசுக்காக பேரம் போகாதனாலதான் இன்னும் மக்கள் செல்வர் டிடிவி கூட நாங்க பதவி வகிக்கிறோம். ஆமா, இப்படி செய்யுங்க, அப்படியும் செய்வோம், இப்படியும் செய்வோம், இப்படியும் செய்வோம். மக்கள் செல்வர் கூட இருக்கிறவங்க பூராமே பணத்துக்கோ பைசாவுக்கோ பேரம் போகாதவங்க. அங்க இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தங்களை சொல்லுங்க, விசுவாசமா ரெட்டலைக்காக நான் இருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். நாக்குல வேணா சொல்லுவாங்க, உண்மையான மனசார இருக்கவே மாட்டாங்க. அதாவது அக்கா என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசம் பத்தி பேசுறாங்க. பழனிசாமி அனைவருமே விசுவாசமற்றவர்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் எதனால அப்படி சொல்றீங்க? தலைவர்கள், அதாவது ஒரு இப்ப எடப்பாடி எடுத்துக்கோங்க, எடப்பாடி எடுக்க முடியாது. எடப்பாடியோட செயல்பாடு எடுத்துக்கோங்க. எடப்பாடியோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு? பிஜேபி மோடி அவர்கள் பிரதமரா இருந்தாங்க. அவங்க காலில் போய் எதுக்கு விழுந்தாரு? அந்த 4 ஆண்டு காலத்தை ஓட்டணும்னு விழுந்தாரு. நீங்க தவறு. எடப்பாடி காலில் விழுந்தது சின்னம்மா காலில் விழுந்தது தெரிஞ்சிச்சு, மோடி காலில் விழுந்தது தெரியல. இவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மூத்த நிர்வாகியான அக்கா பேருனா செந்தமிழ் செல்வி, ஐடி விங் மாவட்ட செயலாளர். அவங்க பேசும்போதே அவங்க வாயில இருந்து உண்மைகள் தான் வெளியில் வருது. அதாவது சின்னம்மா காலில் விழுந்து பார்த்தாங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டு காலங்கள் ஓடிவிட்டது. அவரோட பதவி காலம் முடிஞ்சிச்சு. அவரால் ஒரு கவுன்சிலரா கூட ஜெயிக்க முடியுமா? நீங்க ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. இப்ப திடீர்னு அவர் இருக்கிற ஏரியால ஒரு வார்டு கவுன்சிலரை காலி பண்ணி கவுன்சிலருக்கு நிக்க சொல்லுங்க. அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த கட்சி சார்பா யாரு என்ன சொன்னாலும் நான் அதை 2-3 தடவை பேப்பர்ல அசிங்கமா பேர் வந்திருக்கு, ஆனா ஜனங்க மறந்துருப்பாங்க. அதாவது அவங்க தொகுதி எம்எல்ஏவா இருக்காங்க, ஆனா இப்படி கவுன்சிலர் போட்டு அந்த அளவுக்கு அவரோட பேர் இதா போயிடுச்சு. நேற்று கூட மதுரையில பாத்தீங்க, ஒத்தக்கடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சம் தொண்டர்கள் நீங்க தான் சொன்னீங்களே 200 ரூபாய் கொடுத்து வர்றாங்கன்னு. அவர் மீட்டிங் போடுற எல்லா இடத்துலயும் மாநாட்டுல காசுக்காக வர்ற மக்கள் தான். அதே மக்கள் நாளைக்கு ஸ்டாலின் வருவாரு, அங்கேயும் வருவாங்க. போட்டா பிடிச்சு காட்டவா?
என் வார்டு, என் பகுதி, என் மாவட்டத்திலே நான் போட்டா இப்ப இவங்க எல்லாம் ஓட்டு வந்து யாருக்கு தான் போடுவாங்க? 200 கட்டாயமான முறையில் நம்ம நிர்ணயிக்க முடியாது. 2000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 3000 கொடுத்தா சரி. ஸ்டாலினுக்கு போடுவாங்க, 3500 ரூபாய் கொடுத்தா எடப்பாடிக்கு போடுவாங்க, 4000 ரூபாய் கொடுத்தா குக்கருக்கு போடுவாங்க. எல்லா கட்சியும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. அப்படிதான் இருக்காங்க மக்கள். பரவாயில்ல. அதாவது நீங்க வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்றாக எந்த கட்சி சொல்றீங்க? அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு நல்ல தலைவர் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களை தான் நாங்க சொல்லுவோம். வேற யாரையுமே சொல்ல மாட்டோம். அதாவது யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. ஏன் தண்ணி பத்தாதா? தண்ணி பத்துதோ பத்தலையோ, நல்ல தலைவர்ன்ற கெப்பாசிட்டி வேணும்ல. அது யாருக்கிட்ட இருக்கு? ஓகே. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, வெற்றிடம் தமிழகத்துல வெற்றிடம் இருக்கு, அதை வந்து போக்குறதுக்கு மக்கள் செல்வர் அவர்கள் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்தை வந்து நாம ஏத்துக்கலாம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அதிமுக திமுக மாற்றாக எந்த கட்சின்னு தான் கேட்டேன், தலைவர் கேட்கல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அப்படியா? ஆமா. அது ஏன் ஒரு யோசனை பண்ணி சொல்றீங்க? அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. அதான் தலைவர்னு சொல்லியாச்சு. நீங்க தலைவரும் இல்லாம கட்சின்னு கேட்கும்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்றீங்க? பட் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பெரும்பான்மையான இடத்துல 2ஆம் இடத்தை வந்து பிஜேபி எப்படி வந்துச்சு நாங்க சொல்றோம், கேளுங்க கொஞ்சம். எப்படி வந்து ட்ரெயின் ஏறி வந்துச்சா? ட்ரெயின் ஏறி எல்லாம் வரல. இந்த பக்கம் டிஎம்கே அதிருப்தி, அந்த பக்கம் ஏடிஎம்கே. இவர் வந்து அம்மாவால சின்னம்மா, அதாவது சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்டவர் தான் எடப்பாடி. அவங்க கிட்ட இருந்து கட்சியை இவர் வாங்கியிருக்காரு. கடந்த காலங்கள் அவர் வந்து ஒரு சந்தர்ப்ப, அதெல்லாம் நமக்கு தெரியாது, வெளியில விஷயம் வரல. அப்ப ஆமா, கூவத்தூர்ல எத்தனையோ கோடி என்ன எல்லாருக்குமே. 4 ஆண்டு காலங்கள் முடிந்து விட்டது. அடுத்து இவரால ஜெயிக்க முடியல. காரணம், அந்த தொண்டர்கள் பூராமே எடப்பாடியே இறக்கணும், அதுக்கு டிஎம்கேயோ அமமுகவோ வரட்டும். நம்ம வந்து ஒரு தொகுதியில 60,000 ஓட்டு வாங்கின இடத்துல 20,000 ஓட்டு அமமுக வாங்கியிருக்கு. வாய்ப்பில்லை ராஜா, அங்க கெப்பாசிட்டி போகுது. அவருக்கு கெப்பாசிட்டி இழக்கிறாரு எடப்பாடி வந்து டெபாசிட்டி இழக்கிறாரு. அப்படி பல தொகுதியில பூரா அமமுகவுக்கு விழுந்த ஓட்டுகள் ரெட்டலையே தோக்கடிக்கப்படுது. அதாவது அக்கா, இதோட நம்ம நிறைவு பெற்றுக்கிறோம். பட் அக்கா சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு முறையற்ற பலவரை ஏமாற்றி வந்த பதவியை வந்து முறையற்ற அவரோட சுயநலத்துக்காக பயன்படுத்துறன்னு சொல்றாங்க. அதுல ஒரு வேலை உண்மைதான். கிட்டத்தட்ட நீங்க சொல்வது போல 150 கோடி செலவு பண்ணி ஊர்வலம் அப்படி நடத்துறாரு. திமுகவினரோட கேலி கிண்டல் செய்யறாங்களே தவிர அது வந்து இதெல்லாம் போக தம்பி ஒரு நிமிஷம், அவர் வந்து டிஎம்கே தலைவரோட கைகோர்த்து இருக்காரு. ஆமா, உண்மைதான். எப்படின்னு கேளுங்க. எந்த தலைவர்? மு.க. ஸ்டாலின். சொல்லுங்க. அது ஏன் அப்படின்னா, கொடநாடுல நடந்த கொலை வழக்கு அவர் மேல பக்காவா ரெக்கார்டோட இருக்கு. எங்க நம்ம அதுல உள்ள பெயர்வோமோ என்னமோ மாமை மச்சன மாதிரி உறவு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி இவர் ரெட்டலைக்கு விசுவாசமா இருக்காரு? இவர் தான் நல்ல தலைவர்னு சொல்ல முடியும்? ஆமா, கண்டிப்பா. எப்ப நேரம்னாலும் அங்க பெட்டி போய்கிட்டே இருக்கும், கரன்சி போய்கிட்டே இருக்குங்க. அந்த கரன்சியை இவர் குறைக்கும் போது இவர் ரிமாண்ட் ஆவாரு. அது மக்கள் அறிஞ்ச விஷயம். அதாவது திராவிட கட்சிகள், நீங்க சொல்றது போல திராவிட அனைத்தும் ஊழல் கட்சிகள் தான் தற்போது உள்ள காலத்தில் இல்லையா? அதனால நம்ம பேட்டியை முடிச்சுக்கிறோம். வணக்கம். போயிட்டு வாங்க.